கணவன் மனைவி சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக நமக்கு லைஃப் லாங் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், திதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். பஞ்ச அங்கங்களிலே திதி என்பது வந்து பார்த்தோம்னா சுக்கிரனை குறிக்கக்கூடியது. வாட்டர் எலிமெண்ட்ல வந்து வாட்டர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த நீர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அல்லது இரண்டுமே, அந்த இரண்டிற்குமே நீங்க மெயினா வந்து இது குலதெய்வம் வந்து இதுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா? குலதெய்வம் வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். குலதெய்வத்திற்கு தினசரி நீங்கள் வந்து நிவேதனம் செய்யறது அப்படிங்கிறது வாட்டர் எலிமெண்ட் சார்ந்த விஷயம், சுக்கிரனை சார்ந்த விஷயம். திதியை வந்து நமக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த திதியோட விஷயத்தை நம்ம சரி பண்ணும்பொழுது நம்மளுடைய விதி மாறும். இந்த கணவன் மனைவி ரிலேட்டட் எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் நமக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இந்த மாதிரி செய்யலாம். இல்லையானா வெள்ளிக்கிழமை எந்த ஒரு கோவிலிலே, அதாவது எந்த கோயில்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலாக இருந்ததுன்னா பெட்டர். பட் நிறைய பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ந்த பெருமாள் கோயில்கள், அதாவது நிறைய மக்கள் வரக்கூடிய பெருமாள் கோயில் எல்லாம் தளிகை வந்து அவங்களே தான் பண்ணுவாங்க. இவன் நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. இவங்க நீங்கள் யார் அப்படி பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சுத்தமாக அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணி கொண்டு போய் கோயில்களில் கொடுத்துடுவாங்க. ஒரு 6 வாரம் கொடுத்து பாருங்கள், மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பான முறையில். சொல்லுங்கள். வணக்கம் குருஜி. நான் ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். சிட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்தார். அவர் என்னென்னா என்ன நம்பி என்னோட ரிலேஷனு கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேஷ் கொடுத்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா எல்லாருமே என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் மாதிரி ஆகுது. அப்புறம் அதுவும் இல்லாமல் என்ன நீ கொடுன்ற மாதிரி என்ன கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுக்கு ஏன் நீங்கள் சேர்த்து விட்டீங்க? நான் சேர்த்து விடலை குருஜி. நான் எங்கே ஒர்க் பண்ணேன்றதை அவங்களா கேட்டாங்க. நான் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், அவ்வளோதான். நான் யார்கிட்டயும் போயிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணல இல்லையா? அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லாமே, என்ன கேட்டால் சேர்ந்தீங்கன்னு கேட்ட வேண்டியதான். நான் அங்கே இருக்கேன், அப்போ அவங்க இல்லை, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? டாக்குமெண்ட் ஒரு விஷயம். டாக்குமெண்ட் கொடுத்தது அவர் தான், சைன் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். அதே மாதிரி கார்டு கொடுத்ததுல சைன் பண்ணதும் எல்லாமே அவர் தான். இதுல என்னன்னா நான் வாங்கி கொடுத்தேன்றதுனால என்னன்னா என்ன எல்லாருமே நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அதுதான் நான் கேட்டேன். இப்போ நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்த மீன் என்னன்னா எல்லாருமே என்கிட்ட கொடுத்ததும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதனால என்ன கேக்குறாங்க இப்ப, ஏன்னா அவர் கொடுக்கல நீ கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, எல்லாருக்கும் தெரியுமே நம்ம ஒரு கம்பெனில கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் வீட்டில் வச்சு இது நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இது நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இதுக்கு நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான கேள்வியா இருந்ததுன்னா, நான் இப்போ இந்த செவ்வாய் ரீதியான ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை பண்ணலாம். இது வந்து செவ்வாயோடைய எல்லா விஷயத்துக்கும் ஒர்க் ஆகணும். யாராவது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வீக்காக இருக்கார், கடகத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு நான் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியாக இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு தைரியம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் நான் எனக்கு பயமாக இருக்குது, என்னால் வெளியில் சொல்ல முடியல, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு வித பயம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த நெருப்பு எரிக்கிறது சொன்னேன்ல வேப்பங்குச்சியில், அது செஞ்சாலும் பலன் தரும். 40 நாள் விஷயம் உங்களுக்கெல்லாம் அந்த 40 days விஷயம் வந்து ரொம்ப நல்லா பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓகே குருஜி, நன்றி குருஜி. நமசிவாயம். பக்கலாமிக் கோவில் வந்து ஆண்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். இங்கே சவுத்தில் எங்கே இருக்குன்றது தெரியலன்னு சொன்னேன். கல்வி பட் எனவே வீட்டில் ஃபோட்டோ வச்சு கற்பூரம் ஏற்றலாமா? 100% பண்ணலாம். அந்த கனெக்டிங் வித் த டிவைன் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பகலாமுகியோட வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வீரியமானவள். வீட்டில் வச்சு நம்ம நல்ல ஒரு நம்மளுடைய அம்மா மாதிரி நினச்சிட்டு அவங்கள வழிபடுறது அப்படின்றது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ குருஜி. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அது மாதிரி எல்லாம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் பகலாமுகி வழிபாடு அப்படின்றது. யாரோ மறுபிறவி இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்களா? நீங்கள் தான் கேட்டிருந்தீங்களா? ஓ சரி சரி சரி. மறுபிறவி, அந்த மறுபிறவி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பதற்கு அந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிறது தான் மறுபிறவி இல்லாத ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய 12ஆம் இடத்தை பார்த்தா நமக்கு வந்து மெயினாக தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எல்லா ஆன்மீக பெருமக்களுமே அதற்குண்டான ஒரு முயற்சியில் தான் நம்ம வந்து ஈடுபட்டு அடுத்த பிறவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா சிவ வழிபாடு வந்து சிவனை வந்து சரணடைவது அப்படின்றது வந்து மறுபிறவியை அறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் நம்ம சிவபுராணத்திலே வரும். குருஜி, நான் உங்களை பட்டாபுரம் கோயிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். 2016 கண் பார்வை வந்து அடிபட்டுடுச்சு. அதையும் மீறி நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்குது. வீட்டில் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை அப்படின்ற அதுதான் அந்த நான் இல்லை கையில் கூட நீங்கள் ஒரு முறை அந்த கருப்பு வந்ததுக்கு சொன்னீங்க இல்லையா, அது கூட போச்சு, மறுபடியும் வந்துட்டே இருக்கு.
கருப்பா? ஆ அது பாருங்க, நீங்க ஏதாவது வேற டாக்டர் ஏதாவது பாத்தீங்களா? டாக்டர் பார்த்துட்டேன். அவரு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மாத்திரை, மெடிசின்ஸ்லாம் குடுத்தேன். ஜஸ்ட் போயிடுச்சு. ஆனா மறுபடியும் வந்தது. இப்ப கேட்டதுக்கு, "இதுக்கு மேல நீ இன்ஜெக்ஷன் போடக்கூடாதும்மா ரொம்ப" அப்படின்னு சொல்லிட்டாங்க. குளுட்டோதயான் மாதிரி போட்டாங்களா? ஆ குளுட்டோதயான் இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? ஆ, அது தெரியலைங்க. ஓகே. ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் போனேன் நான். போட்டாங்க. ஆனா சரியாயிடுச்சு. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த கருவாடு, கருணக்கிழங்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும். கலர் ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு எல்லாமே அவாய்ட் பண்ணேன். ஆனாலும் இந்த பனி காலத்துக்கு மறுபடியும் வருது. ஆனா நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது விடாமுயற்சியா பண்ணிட்டே தான் இருக்கேன் எது வந்தாலும். ஆனா அது வந்து நிம்மதி இல்லை வீட்ல. இந்த இல்லாத விஷயத்தை வந்து நம்ம அந்த இல்லைங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லக்கூடாது. மீன் பண்றேனே. அப்ப நம்ம வந்து சில விஷயத்தை இப்போ நம்ம எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்தாலுமே நம்ம கன்ஃபார்ம்டா இப்போ எனக்கு வந்து நேத்து என் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை. நம்ம நேத்து என் வீட்டில் நிம்மதி இல்லை, முந்தானேத்து என் வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லலை. வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, வீட்டுக்கு போகும்போதே எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தையை நம்ம வந்து ஆல்ரெடி உள்ளுக்குள்ள நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிர்காலத்திலையும் நம்ம வீட்டுக்கு நிம்மதி நம்ம வீட்டுக்குள்ளே போனாலோ அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களாலோ இருக்காதுன்ற மாதிரி ஒரு எண்ணமாக வரும் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாகவே மனசாந்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு சிவன் இல்லை, நிலாவை பார்த்து பால் அர்க்கியம் விடுங்கன்னு சொல்லுவேனே, ஆ அது பண்ணுங்க. மனம் ரீதியான பிரச்சனை, சந்திராஷ்டம ரீதியான பயம் ஏதாவது இருந்தால் அது சரியாகும். பால் அர்க்கியம் அப்படின்றது தினசரி அந்த 3 முறை அப்படின்ற மாதிரியான விஷயம் விடுறது எல்லாமே நீங்கள் தாராளமாக விடலாம். அது எல்லாமே நல்ல பலன் அதே தரக்கூடியதா மாதிரி இருக்கும். பணமும் கொடுத்து ஏமாந்துருக்கேன். பணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் செவ்வாய் எடுத்து பண்ணினீங்களா? நான் அந்த 40 days சொன்னது இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி அவங்கள பார்க்கல கொஞ்ச நாள். இப்பதான் மீட் பண்ணேன். பண்ணுங்க. அது நல்ல ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே. ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லிடுறேன். அதில் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த ஜிபு சிம்பிள் போட்ட காயின், மணி அப்படின்னு ஒரு காயின் போட்டிருக்கோம். இதை நீங்கள் உங்களுடைய பேக்கெட்டில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மந்திரம் அது வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே சரி, அது வந்து நல்ல அந்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஏராளம் எண்ணிக்கை நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த ஏராளம் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அதை வச்சு நீங்கள் யூ கேன் சார்ஜ் தட் ஸ்டோன். அது ஸ்டோன் மாதிரி இருக்கும், அது ஓவல் ஷேப்பில். அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்ஸ் ஆர் இந்த பீரோ இதுலையா இருந்ததுன்னா அதில் வைக்கலாம். அது நல்ல பலன் தரும். கேஷ் பாக்ஸ், ஜுவல் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே வைக்கிறது வந்து நல்ல பலன் தரும். எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வந்து நீங்கள் வச்சு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிற வைப் மந்த்ராஸ் ஏதாவது வச்சு அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது வந்து இன்னும் நீண்ட ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு டெய்லி அதை வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இவர் முரளி வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது அவருக்குன்னு ஒரு 500 ரூபா காயின், 500 ரூபா நோட் வச்சிருக்காராம். அந்த நோட் வந்து எப்பவுமே அது டெய்லி எடுத்து பார்த்து அந்த நோட்டில் வந்து வரைவேன். நான் சிம்பிள் சொல்லியிருந்தேன், அதை வரைவேன். அதே மாதிரி அவர் வந்து வேற அஃபர்மேஷன் அதெல்லாம் பார்த்து நல்லா கொஞ்சுவேன் அப்படின்னாரு. நான் இது ஏற்கனவே நான் ரொம்ப காலம் முன்னால் சொல்லியிருக்கேன். பணத்தை வந்து ஆசிஃப் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி பணத்தை கொஞ்சுங்க. ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அடிக்கடி ஏதாவது வண்டி வந்து ரிப்பேர் ஆகுது, வண்டியில் வந்து ஏதாவது ஸ்க்ராச்சஸ் வருது, வண்டியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட வண்டி கூட கொஞ்சறது அப்படின்ற, அதாவது வண்டி கூட பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே கூட அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நாம் ஒரு விஷயத்து கூட பேசுகிறோமோ, ஒரு பேர் வைக்கிறோமோ, அந்த பேர் வைக்கும்போது நாம் அது கூட ரொம்ப கனெக்ட் ஆகிடுறோம். அந்த பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமோ அந்த பேச்சோ அப்படி இல்லாத போது வந்து பார்த்தோம்னா அந்த கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் விட்டுடுது. நம்ம பெட்டுக்கே பாருங்களேன், நம்ம பெட்டுக்கு ஒரு பேர் வச்சுட்டு அந்த பேரை திருப்பி நம்ம கூப்பிடும்போது அந்த பெட்டோட ரொம்ப கனெக்ட் ஆகிறோம். ஆனால் அதே பெட் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டாக் வளர்த்துறோம், அந்த நாய் தான் வந்து வாசலில் இருக்குது ரோட்லன்னா அதை நம்ம சும்மா நாய் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது கூட பெருசாக நம்ம கனெக்ட் ஆகிக்கிறது இல்லை. நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் போடலாமா இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த நாய் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்கும் வர்றதில்ல. அந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நாம் எப்போ அது கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அது கூட பேசுங்க. அது திருப்பி பேசுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து கேட்டுக்க வேண்டாம், அது யோசிக்க வேண்டாம். அதுவும் உங்களிடம் அந்த எந்த ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கும். அது தெரிவிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், அதை வந்து அவங்களாக தான் உணர முடியும். இப்போ இந்த காயின் பாருங்கள், இதில் வந்து இந்த ஃபெஹோ சிம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. இது வந்து இட்ஸ் லைக் மோரர்லெஸ் லைக் ஒரு யந்திரா மாதிரி. இதுவுமே நான் நிறைய பேருக்கு
தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கையில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பலருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு தடவை சொன்னேன். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி இப்போ ரீசெண்டாக ரிப்பீட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபெஹோ சிம்பிள் வந்து நம்ம வந்து கைகளில் எழுதிக்கலாம். இந்த ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கலாம். இந்த சிம்பிள் வந்து ரொம்ப ரூன்ஸ்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியது. இது எங்களுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணி அப்படின்னு ஒரு வேர்டும் போட்டு நாங்கள் எடுத்து இது இந்த மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். poojaproducts.com கிடைக்கும் இது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே இதோடைய விலை என்ன அப்படின்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஸ்டோனுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அகேட் இந்த ஸ்டோனுமே வந்து இந்த கிறிஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் தான். நெகட்டிவிட்டி ரிமூவல் மற்றதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாகவுமே இருக்கும். நிறைய நல் விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய இந்த கிறிஸ்டலாக வந்து இருக்கும்போது இருக்கும். அதனால தான் இதில் கார்வ் பண்ணிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் எப்போவுமே கேரி பண்ணிட்டு போகிறதுன்றது பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எந்த ஒரு சிம்பிள்ஸுமே உங்களுக்கு அதிகப்படியாக பலன் தர வேண்டும் என்றால் அதை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்துக்கிட்டே இருக்க தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்குண்டான பலன். அதனால் நம்ம எழுதிக்க சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் கூட அதுதான். நம்ம கையை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அங்கங்கே கதவுல எழுதி ஒட்டி வைங்கன்னு சொல்கிறதெல்லாம் எந்த ஒரு பகுதியிலே நம்ம அடிக்கடி பார்ப்போமோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரியாக ஒரு ஆஸ்பீஷியஸ் சிம்பிளாக இருந்தால் அது நல்ல பலன் தரும்ன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறது. நீங்கள் அனைவரும் வந்திருந்த அனைவருக்குமே மிக்க நன்றி. நீங்கள் எல்லாம் வந்துட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கும் உங்களுக்கும் வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கேன். முரளிக்கு சொல்லவே இல்லை கண்டிப்பான முறையில். ஸோ முரளிக்குமே வந்து ரொம்ப நல்லா எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணீங்க. முரளிக்குமே மிக்க நன்றி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு எல்லாம் அந்த டின்னரோடையே நான் வந்து வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில் அதுவுமே வெகு சீக்கிரம் செய்வேன். கண்டிப்பாக நடக்கும். நான் குருஜி அடுத்து வந்து நான் வர்ற சத்சங் வரதுக்குள்ளார நான் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து வர்ற சம்பளத்தில் எத்தனை பேர் சத்சங் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் குருஜி. தட் இஸ் மை திங். கண்டிப்பாக நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு நடிகனாக நான் வந்து எடுத்துக்கிட்டது என்னென்னா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்களை மகிழ்விச்சுட்டே இருக்கணும், சந்தோஷப்படுத்தணுன்ற விஷயத்த நான் குருஜிட்ட வந்து நான் டேக் அவே பண்ணிட்டு போகிறேன். அண்ட் டெஃபினெட்லி ஐல் மேக் ஷுர் ஐல் மேக் எவ்ரிபடி ஹாப்பி, எவ்ரிபடி என்டர்டைன் மோர். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நமஸ்காரம்.